ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் நான் மட்டும் தான் வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்துட்டு பிளாக் ஃபுட் கைஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு பாதி லெவல் ஆஃப்லைனில் ஏற்கனவே போயிட்டேன் கைஸ். ஸோ அதனால் நான் ரீமேக் அப்படிலாம் கிடையாது கைஸ். நான் ஏற்கனவே பாதி தான் முடிச்சுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் 999. ஸோ இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் அடுத்த ஹைலைன் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், இல்லைங்க அதான் வந்துட்டு இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வட்டியாக இருக்குது கைஸ். இல்லைங்க பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே நான் வந்துட்டு ஷார்க் மேன் இது என்னது சாரி வாட்டர் கன்ஃபூ இது வாங்கிட்டேங்க. இன்னும் செம்மையாக தான் கைஸ் இருக்குது. ஆனால் காட் ஹியூமன் மாதிரி இல்லை, காட் ஹியூமன் பவர் இருக்குல்ல. இது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வட்டியாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இந்த மொட்டையை தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் வாட்டர் கன்ஃபூ எடுத்துட்டானா அந்த வட்டத்துக்குள்ளே அவனுங்க கொண்டு வந்தாலே போதும். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா? சாரி, ஃபோன் லைட்டில் ஹேங் ஆச்சு. இப்போ பாருங்கள், கிட்டையே அவன் வரல, ஆனால் அடி விழுவான் அவனுக்கு. அதுதான் கைஸ். இது நம்ம மட்டும் அவகேன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இன்னும் பெருசாக இருக்கும் இந்த வட்டம். இந்த வட்டம் இந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரியாக சிம்பிள் போட்டிருக்கும். இது அப்படியே ஒரு மாதிரி, இது நார்மலாக இருக்கும், வட்டம் மாதிரி இருக்கும், அதில் சிம்பிளாக இருக்கும். அந்த சிம்பிள் தான் செம்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கு 1001 போகணும். அது வர மாட்டேங்குதான். ஓகே, வந்துட்டான். ஓகே ஓகே, ஆனால் சத்தத்தை பாருங்களா, தண்ணி அப்படி அப்படி இருக்குது. ஸோ இதான் கைஸ் கடைசி டிஷ்ஷு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஐலேருந்து போயிடலாம். சீக்கிரம். ஐயோ, ரொம்ப லைட் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி போட பார்க்குறேன் கைஸ். இன்றைக்கி வந்துட்டு என்ன நியூஸாக வந்துட்டு, இந்த ஒரு அக்கா 22 வயசு ஒரு அக்கா எங்கள் ஏரியா அந்த கைஸ் எங்கள் பக்கத்து வீடு 2 வீடு தள்ளி, சாரி கைஸ் 1 வீடு தள்ளி ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா ஒரு நல்லா பேசுவாங்க தான். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு அப்படி இருக்கும் கைஸ். அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஏதோ சுற்றி இருந்துருக்காங்க, வெளியே ஃபோன் பேசிக்கிட்டே காண போயிட்டாங்க. அது யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா ரொம்ப தூரம்லாம் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு குட்டி நியூஸ் கைஸ். பாருங்க, வாவ் வட்டி சர்ற வட்டி வட்டி பா 1000 போயிட்டோம். சரிங்க பாருங்கள், இந்த இடத்துல ஜாம்பி இவனுங்களை முடிக்கணும். மூஞ்ச காட்டுறேன். அடிச்சிருவியா இப்போ பாரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துட்டேன். இப்போ முடிஞ்சாடுறா எவ்வளோ என்ன இன்னும் அடிச்சிருப்பேன். ஓகே, ஸோ ஆனால் அந்த அவகேன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து தண்ணிக்குள்ளே நடக்கலாம். எந்த இடம் கரெக்டாக ஷாப்பாக? ஓ, இந்த இடம் இப்படி தட்டினா தான் வருதுல்ல. ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு நாம் ஓகே இப்படியே போவோங்க. இப்படியே போனால் காசு மிச்சம் ஆகும். ஏன்னா நான் வந்துட்டு அந்த ரைடுக்காக காசு சேர்த்து வச்சுட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு எப்படின்னா 2 பேர் தேவை. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் சரி யாராச்சும் ஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஐயோ எங்கே பாருங்க, இந்த டெக்னிக்கெல்லாம் இருக்கியா? ஓகே, இது நல்லா இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தா ஈஸியாக இருக்குது. ஓகே ஓ இவனுங்களை தானே நம்ம ஃபஸ்ட்டாக முதல்ல அடித்தேன். இல்லை ஃபஸ்ட்டில் எனக்கு இதெல்லாம் தெரியாது கைஸ். ஃபஸ்ட்லாம் எனக்கெல்லாம் இப்படி அடிக்கணும்னு தெரியாது. சும்மா கிட்ட போய்ட்டு அடிச்சுருக்கேன். இப்படி அடிச்சுருந்ததுனால ஹெல்த் நிறைய குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் போக தெரிஞ்சிச்சு. எங்கடா இருக்குது இந்த என்னது இது இப்படி தான் காட்டுனுச்சு, காணோம் யாருமே. ஓ, அதுக்கு அடுத்த ஹைலைன் கைஸ். சரி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னது வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், ஸோ வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பீஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்னோ டாப்பர். ஓகே, ஸ்னோ டாப்பர் எடுத்தாச்சு. ஸோ ஸ்டேட் எடுத்துக்கலாம். டிஃபென்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 10 கொஞ்சம் போடுவோம். 20 மெயிலில் போட்டுக்கலாம். கைஸ் எனக்கு ஒன்று தெரியல,
எப்படி இந்த ரீஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ரீசெட் பண்ணுறது, அதான் ஸ்டேட்டெல்லாம். ஓகே, இவனுங்களை இப்போ இவனுங்கெல்லாம் இனி அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், பலமாட்டி விடுவோம். அப்படி அடி விடுது இவனுங்களுக்குலாம். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஹைலைன் கொஞ்சம் ஈஸி தான் போல். ஓகே, ஓப்பன் கண்ணு இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கானுங்க. வேறு புத்தா அடிக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, இல்லை நார்மலாகவே எனக்கு ஈஸியாக தான் இருப்பானுங்களான்னு தெரியல. பாருங்க, இந்த இருக்க ஒரு அடி கூட எனக்கு உழுவுல, ஒரு அடி கூட எனக்கு என்ன உழுவுல கைஸ். பத்த சிக்மா ஏய். ஸோ ஆனால் இன்னைக்கு போட பார்க்குறேன் கைஸ், ஏன்னா மைக் அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறமா இன்னும் இது சொல்லிட்டு அவரும் இல்லை, ஏன்னா எனக்கு இப்போ 13 வயசு தான். யூடியூப் சேனலே ஃபஸ்ட் போடக்கூடாது நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் போட்டுருவேன், எப்படியா இருந்தாலும் போட்டுருவேன். ஸோ ஆனால் போலீஸ் பிடிக்காமல் இருந்தால் சரி. ஓகே 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 ஆனால் அதுக்கு நான் அன்சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணிக்கிறாதீங்க. ஆனால் இந்த புத்தா சாவடியாக ஈஸியாக இருக்குது கைஸ். ஓகே ஓகே, அடி 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 சாவடியான ஈஸி கைஸ். இங்கே பாருங்கள், ஈஸியாக முடிக்கலாம் போல். இன்னும் ஒன்று கூட முடிக்கல. ஓகே, நான் ஒரு இவன் தான் கடைசி இந்த பீஸ்க்கு. ஓகே 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 அடுத்ததுக்கு வந்துட்டு 1000 to 110. ஸோ இப்போ அடுத்ததுக்கு எவ்வளோ, 1025 தானே. வின்டர் வாரியர் இல்லை 50க்கு கொண்டு போகணுமா? ஐயோ ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஆமாம் 50 அவங்கள முடிக்கணும். 50 அப்போனா 1100க்கு போனால் தான் ஹாட் அண்ட் கோல்டு. ஓகே, இப்போ பார்க்குறேன். சரி, ஸோ 1050க்கு போயிட்டு கண்டினியூ பண்ணவா? ஓகே, 1600க்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறீங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா, நான் 1442க்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குன்னு 42. ஆனால் ஏக்கிட்ட பார்த்தீங்களா லெவல் 1042. வாவ், சேம் பேஜ். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் போனால் 50 கைஸ். ஆனால் ரொம்ப நேரமாக இருக்குது கைஸ். ஐயோ, எப்படினாலும் ஒரு அரை மணி நேரம் 1 ஹவராக இருக்கும் கைஸ், ரொம்ப நேரமாக இருக்குது. ஸோ போயிட்டு கண்டுபிடிறேன். ஓகே கைஸ், ஸோ இதான் கடைசி கீஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி போய் ஒப்பா. ஆனால் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அன்னைக்கு ரொம்ப நேரம் அதனால் ரொம்ப நேரமாக இங்கேயே தான் வச்சுருங்க. உட்காந்து இடத்துக்கு நவுர்லையே. எங்கள் அம்மா துணி போட சொன்னாங்க, வாஷிங் மிஷினில் துணி போட்டு வந்தேன். அவ்வளோதான். இன்னும் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஒரே இடத்துல. ஸோ ஆனால் ரொம்ப நேரம் இருக்கு. நான் ரொம்ப நேரம் நின்றுக்குன்னா அதுதாங்க. ஏன்னா எல்லா வாட்டியும் கொஞ்சம் நேரத்தில் விட்டுட்டு ஆஃப்லைன் போயிடுவேன். ஆஃப்லைன்லையும் நிறைய பேர் விளாண்டுவேன். இந்த வாட்டி ஆன்லைன்லேயும் இவ்வளோ இது கூட ஆஃப்லைன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன். அதான் ரொம்ப ஆன்லைன் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் விளாண்டேன். ஆனால் இது மட்டும் நான் ரொம்ப சின்ன வயசுக்கு 1 ஹவர் போயிருக்கேன். இப்போ பாருங்கள் இங்கே இன்னும் ஒரே ஒரு கீஸ் இங்கே. எனக்கு 2 பேர் தான் கடைசி. அதுக்கப்புறம் அங்கே போவோம் கைஸ். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இல்லைங்க சொல்கிறேன், முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே அடுத்தது. ஓகே, இப்போ பாருங்கள் வின்டர் வாரியர் இந்த சைடு ஞாபகம் இருக்கா கைஸ்? இந்த டைகரோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதெல்லாம் பவர் சொல்லுவாங்களே. ஆனால் இந்த புத்தாவுக்கு மட்டும் பவராகவே இருக்காது. புத்தாவோட வந்து உடையாது, ஆனால் டைகரோடலாம் உடையும். அந்த ஏன்னா வந்துட்டு அதில் இது ஒரு மாதிரியாக அப்படிலாம் வரும், இல்லை சிக் அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இல்லை வந்துட்டு 9 பேர். ஓகே 9 பேர். ஐயோ இல்லை வாட், இவனோட பவர் எப்படி இருக்குது? என்ன இவனே எவ்வளோ ஈஸியாக முடிச்சேன். ஓகே 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 முடிச்சாச்சு. ஸோ இப்போ போயிட்டு ஓகே கைஸ், இப்போ அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் தனியாக கட்டிங்க. ஓகே, ஸோ பிடிக்கல. ஓகே இல்லை எவ்வளோ, இன்னும் 3 அடி. ஆனால் புத்தா இப்படி லெஃப்டாக கிரைடிங் இருக்குது, ஈஸியாக முடிக்கலாம். லைட்டு ஓகே தான் கைஸ். ஆனால்
புத்தா வச்சு ஈஸியாக பாஸ் முடியும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாஸ் தான் ஈஸியாக முடியும். லைட் வச்சு ஈஸியாக முடியும். அதுக்காரும் புத்தா பிவிபிக்கு செட்டே ஆகாது. லைட்டு பிவிபிக்குன்னு வேஸ்ட். ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ராகன் கைஸ் அங்கே பேசுகிற மாதிரி தான் எங்கே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. ஸோ வேஸ்டட் ஆஃப் டைம். பேசாமல் இங்கே லெவலாக போயிடுவா. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே இருப்போம்னு தெரியுமா? ஹாட் அண்ட் கோல்டில் தான் அங்கே இருப்போம். ஸோ இங்கேருந்து இன்னும் 50 வாட்டி முடிக்கணும். அது இன்னும் எவ்வளோ தேவை? இன்னும் ஒரு 48 தேவை. இன்னும் 48 வாட்டி அடிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் ஆஃப்லைனில் போய் முடிச்சு கட்டுறேன். சரி, ஸோ இப்போ இந்த வீடியோ முடிப்போமா? ஸோ பாய் ஃப்ரம் விஜி. பாய் மறக்க பாய் ப்ளீஸ் பாய். எதுவும் வளர்றேன் கைஸ். ஓகே பாய்.